வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனை ஆளுங்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் முட்டை வேக வைப்போம் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி வேக வைக்கிற டயத்தில் நம்ம முட்டை எந்த பாத்திரத்தில் நம்ம முட்டை வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வெள்ளையாக சைடில் ஓரங்கள்லாம் பிடிச்சிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. லெமன் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி ஆஃப் லெமன் மட்டும் நம்ம இந்த முட்டையை பாயில் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஆஃப் லெமனை அந்த தண்ணியில் ஆட் பண்ணி விட்டுருங்க. நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி நல்ல சூப்பர் ஒரு சொல்யூஷன் இது. செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம முட்டை வேக வைக்கும்போது நம்ம பாத்திரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி புதுசு போல் இருக்கும். கொஞ்சம் கூட ஓரங்கள்லாம் அந்த திட்டா வெள்ளை நிறத்தில் ஒரு ஆடை மாதிரி படியும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி இருக்கவே இருக்காது. பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம முட்டை வேக வச்ச பாத்திரம் மாதிரியே தெரியல. இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே முட்டையிலேயே இன்னொரு டிப்பு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம முட்டையில் நம்ம உரித்து எடுத்த பின்னாடி நம்ம கைகளில் அந்த முட்டையோட ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு பிடிக்காது. அதனால் தண்ணி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட நம்ம கையில் அந்த வாசனை முட்டையோட ஸ்மெல் இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக வீட்டில் காஃபி போடுவோம். அந்த மாதிரி காஃபி தூளை நீங்கள் வேஸ்ட் பண்ணுற காஃபி தூளை நல்லா தண்ணி விட்டு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிங்கில் இந்த ஃபில்டரை அப்படியே காமிச்சிங்கன்னா நல்லா ஃபுல்லாக அந்த பால் ஆடை இதெல்லாம் ரிமூவ் ஆகி இந்த மாதிரி தூள் மட்டும் நமக்கு ஃப்ரெஷ்ஷான தூள் மாதிரியே கிடைக்கும். இந்த தூளை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கையில் இந்த தூளை நம்ம அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின்னும் நல்லா இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. இந்த வாசனையே இல்லாமல் நல்லா காஃபி மணம் நம்ம கை மணக்கும். சும்மா செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைகள்லாம் குக்கிங்க்கு நிறைய தேங்காய் வாங்கி வைப்போம். அந்த மாதிரி வாங்கி வைக்கிற தேங்காய் கொஞ்ச நாள்லேயே அழுகி போயிடும், இல்லைன்னா கெட்டுடும். அந்த மாதிரி கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரங்கள்லாம் தேங்காய் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேலே இருக்குது பாருங்கள் குடுமி. இந்த குடுமி பகுதி தான் தேங்காயில் மேல் பக்கம் இருக்கும். இப்போ நான் எப்படி நிறுத்தி வச்சுருக்கேனோ இதே மாதிரி தான் தென்னை மரத்துலேயும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் தேங்காய் 1 வருஷம் 6 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் யூஸ் பண்ணுறோம். நம்ம மரத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் 6 மாதம் வரைக்கும் நம்ம தேங்காயை கெடாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மட்டையோட தேங்காய் கிடச்சிதுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கிடைக்கலன்னா இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் மரத்தில் எப்படி தேங்காய் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜே இல்லாமல் கூட நம்ம 6 மாதம் வரைக்கும் தேங்காயை ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தேங்காயை நம்ம சில டைம் குழம்புக்கு நம்ம உடச்சிருவோம். உடச்ச தேங்காயை அரை மூடி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அரை மூடி நம்ம வச்சுருப்போம். இப்போது நம்ம தேங்காயை உடைச்சோம்னா ஃபஸ்ட்டு இந்த கண் இருக்க பகுதியில் தான் நம்ம கண் இருக்க பகுதி தேங்காயை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் சீக்கிரமாக கெட்டுடும். ஏன்னா தண்ணி அந்த சைடு இருக்கிறதுனால அந்த தேங்காய் சீக்கிரமாக கெட்டுடும். இப்போ தேங்காய் வாங்கும்போது உங்களுக்கு இன்னொரு டிப்ஸு நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் முத்துன காய் வாங்கினீங்கன்னா நீங்கள் தேங்காய் பர்பிக்கு அதுக்கெலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எலசாக வாங்கினீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். இதனோட ஓடு பகுதி வெள்ளை கலரில் இருந்துச்சுன்னா அது இளந்தேங்காய், இல்லை நடுத்தர தேங்காய் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சுன்னா இதுதான் தேங்காயில் முத்துன தேங்காய். இந்த மாதிரி கருப்பாக இருக்க ஓடு நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வெள்ளையாக இருக்க தேங்காய் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இந்த மாதிரி பார்த்து நீங்கள் தேங்காய் வாங்கிக்கோங்க. இப்போது உடச்ச தேங்காயை நம்ம எப்படி ரொம்ப வெள்ளை கலர் மாறாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம உடச்ச தேங்காயை
அப்படியே தண்ணியில் தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சுடுங்க. இந்த மாதிரி வைக்கும்போது தேங்காய் வந்து நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் இப்படியே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் இந்த தண்ணியை 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கணும். ஃப்ரெஷ் தண்ணி தான் நீங்கள் ஊற்றிக்கணும். அப்படியே வச்சிங்கன்னா வழுவழுப்பு தன்மை வந்துடும். தண்ணியில் இல்லாமல் நம்ம வெளியில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னா, இந்த உடைச்ச தேங்காவை ஆஃப் மூடி இருக்குல்ல, அந்த தேங்காவை நீங்கள் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தேங்காயை நல்லா தொடச்சி எடுத்துடுங்க. தொடச்சி எடுத்துகிட்டு அதில் நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டு, உப்பு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பை லைட்டாக நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி தேங்காயில் அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே வச்சுடுங்க. தேங்காய் கலரும் மாறாது, கருத்தும் போகாது, நல்லா ஒயிட் கலர்லேயே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் உப்பு தேய்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் லெமன் இருந்தால் கூட நீங்கள் லெமனை இந்த மாதிரி தேங்காயெல்லாம் அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கனாலும் தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒயிட் கலராகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திடீர்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்வோம். அந்த மாதிரி செய்யும்போது டக்குன்னு நமக்கு வெள்ளைக்கருவு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னா, உங்கள் வீட்டில் கொட்டாங்குச்சி இருந்தால் போதும். அந்த கொட்டாங்குச்சியை ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம முட்டையை உடச்சி இந்த கொட்டாங்குச்சியில் நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு லைட்டாக நீங்கள் கைகளில் அந்த கொட்டாங்குச்சியை சேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அந்த மஞ்சக்கருவு வந்து அந்த கொட்டாங்குச்சிலேயே நின்றுடும். வெள்ளைக்கருவு மட்டும் அந்த டம்ளரில் கலெக்ட் ஆகி வந்துடும். நான் பண்ணுற மாதிரி லைட்டாக நீங்கள் சேக் பண்ணி கொடுங்க. சூப்பரான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த கொட்டாங்குச்சி எங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பலகாரம் அரிக்கிற ஜல்லிக்கரண்டி இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வெள்ளைக்கரு டம்ளரில் கலெக்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த ஹோல் வழியாக மஞ்சக்கரு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம். நம்ம தலைக்கு நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் செம்பருத்தி தலையோட இந்த எக்கை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சிங்கன்னா ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனல் டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேர்க்கடலை ஒரு சட்னிக்கு நம்ம வறுத்து அரைப்போம், இல்லை நம்ம ஒரு பர்பி செய்வோம். டக்குன்னு நம்ம இதை தோல்லாம் ரிமூவ் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். துணிகளில் கொட்டி அதை தேய்ச்சி அந்த கிச்சனு அசிங்கமாயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பலகாரம் அரிக்கிற அரிகரண்டி எடுத்துகிட்டு அந்த அரிகரண்டியில் நம்ம அந்த தோலெல்லாம் தேய்ச்சி வச்சுருப்போம். அந்த வேர்க்கடலையை இந்த ஜல்லிக்கரண்டியில் நீங்கள் ஆட் பண்ணி லைட்டாக நீங்கள் சேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். சூப்பராக தோல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம கிச்சனும் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பாத்திரத்துலேயே இந்த தோல்லாம் கலெக்ட் ஆகிடும். நமக்கு தேவையான வேர்க்கடலை தனியாக வந்துடும். இந்த டிப்ஸை நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.